இந்த கொஸ்டின்ல 3 பின்னங்கள் கொடுத்திருக்காங்க. இவற்றுடன் எந்த பின்னத்தை கூட்ட, ஏதோ ஒரு பின்னத்தை கூட்ட போறோம். கூட்டினா இது என்னவா மாறுதா, ஒரு முழு எண்ணா மாறும்னு கேட்டிருக்கா. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் எல்லா பின்னத்தையும் எழுதிக்கலாம். 5 3/4ன்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி 4 4/5ன்னு ஒன்று இருக்கு. 7 3/8ன்னு ஒன்று இருக்கு. இப்போ இதை குறுக்கு பெருக்கல் பெருக்கினீங்கன்னா 23/4ன்னு வரும். இதை குறுக்கு பெருக்கல் பெருக்கினீங்கன்னா 24/5ன்னு வரும். இதை குறுக்கு பெருக்கல் பெருக்கினீங்கன்னா 59/8ன்னு வரும். ஓகே, இப்போ கீழே இருக்கிறதுக்கெல்லாம் எல்சிஎம் எடுப்போம். 4 5 8. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், 4ஆல் பெருக்குனா 1 5 2ன்னு வரும். இது எல்லாத்தையும் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு எல்சிஎம் வேல்யூ என்ன வரும்னா 40ன்னு வரும். இப்போ 40ன்னு தெரிஞ்சிட்டா இப்போ கீழே என்ன பண்ணிடலாம், 40ன்னு போட்டுடலாம். அப்போ 4 40ஆக மாற்றணும்னா கீழே 10ஆல் பெருக்கணும், அதே 10ஆல் மேலேயும் பெருக்கணும். இப்போ 230 வருமா, ப்ளஸ் 5 40ஆக மாற்றணும்னா கீழே 8ஆல் பெருக்கணும், மேலே 8ஆல் பெருக்கணும். இப்போ 192 வரும். ப்ளஸ் 8 40ஆக மாற்றணும், 5ஆல் பெருக்கணும். இப்போ மேலேயும் பெருக்கினீங்கன்னா 295ன்னு வரும். இதுதான் ஒரு வேல்யூ. இது எல்லாத்தையும் கூட்டும்போது உங்களுக்கு 717/40 என்ன கொடுத்துருக்காங்க. நமக்கு 3 எண்ணையும் கூட்ட எந்த எண்ணை கூட்டும் போது முழு எண்ணம் ஆகும். இந்த 3 எண்ணையும் கூட்டுறீங்க, கூட்டி வந்து அந்த வேல்யூவோட ஏதோ ஒரு எண்ணெய் ஒரு பின்னத்தை கூட்டுறோம் அப்படின்னு போட்டுருக்கோம். இப்போ 717 அப்படிங்கிறது நமக்கு ஓவரால் லாஸ்ட்டாக வந்த வேல்யூ பை 40. இதோட ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்குது, 3/440 ஒரு நம்பர் இருக்குது. இதை நான் கூட்டணும்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை கூட்டினா என்ன வரும், 720/40 வரும். இப்போ இதையும் அடிச்சிடலாம். இப்போ இதுவும் கட் ஆயிடும். இப்போ ஃபுல்லாக கட் ஆகி ஒரு பின்னம் வந்துருதா, 18ன்னு வரும். இப்போ வேல்யூ 18. ஒரே ஒரு முழு எண் வந்துருச்சு. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/40 தான் ஆன்சர். ஓகேவா?